அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இன்று நாம் இக்திகாஃப் சட்டங்கள் பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் கூறியுள்ளதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளையும் பற்றி பார்க்கலாம். இக்திகாஃப் என்றால் என்ன? இக்திகாஃப் என்ற சொல்லுக்கு தங்குதல் என்று பொருள். பள்ளிவாசலில் தங்குவதை குறிக்கும். இதுவும் ஒரு வணக்கமாகும். இந்த வணக்கம் முந்தைய காலத்திலும் இருந்துள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் இக்திகாஃப் இருந்துள்ளார்கள். இக்திகாஃப் இருப்பதன் நோக்கம் என்ன? அதிகமான அமல்களை செய்வதற்கும் அந்த அமல்கள் 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவில் செய்து நன்மைகளை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்பதே. எனவே ரமலானின் கடைசி 10 நாட்களில் இக்திகாஃப் இருப்பது சிறந்தது. இக்திகாஃபின் துவக்கம் மற்றும் முடிக்கும் நேரம். இக்திகாஃப் இருக்க நினைப்பவர் அன்று காலையில் ஃபஜர் தொழுகையை தொழுதுவிட்டு இக்திகாஃப் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் இக்திகாஃப் இருப்பார்கள். ஃபஜர் தொழுகையை முடித்ததும் இக்திகாஃப் இருக்கும் இடத்திற்கு செல்வார்கள். இக்திகாஃப் முடிக்கும் நேரம். இக்திகாஃப் இருக்கும் அந்த நாளின் இரவு கழிந்து மாலையாகி அடுத்த நாளின் இரவு துவங்கியதும் தமது வீடு திரும்பலாம். இக்திகாஃபில் பேண வேண்டிய ஒழுங்குகள். இக்திகாஃப் இருப்பவர் நோயாளியை விசாரிக்காமல் இருப்பதும், ஜனாசாவில் பங்கெடுக்காமல் இருப்பதும், மனைவியை தீண்டாமலும் அணைக்காமலும் இருப்பதும், இன்னும் அவசிய தேவையை முன்னிட்டே தவிர வெளியே செல்லாமல் இருப்பதும் நபி வழியாகும். குளிப்பு கடமையானால் இக்திகாஃப் இருக்கலாமா? குளிப்பு கடமையானால் குளித்துவிட்டு பிறகுதான் இக்திகாஃபை தொடர வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குளிப்பு கடமையானால் குளித்துவிட்டு தான் பள்ளிக்குள் இக்திகாஃபை தொடர வேண்டும். அவ்வாறு குளிப்பதற்காக பள்ளிவாசலை விட்டு வெளியேறுவது இக்திகாஃப் இருப்போர் மீது குற்றமாகாது. பெண்கள் இக்திகாஃப் இருக்கலாமா? பெண்கள் பள்ளிவாசலில் இக்திகாஃப் இருக்க அனுமதியுள்ளது. ஆனால் வீட்டில் இக்திகாஃப் இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்நிய ஆணுடன் எந்த பெண்ணும் தனியாக இருக்கக்கூடாது என்பது பொதுவான சட்டம். எனவே இக்திகாஃப் இருக்கும் பெண்ணுக்கு துணையாக இன்னொரு பெண்ணோ அல்லது மஹ்ரமான ஆணோ இக்திகாஃப் இருப்பது அவசியம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது துணைவியருடன் இக்திகாஃப் இருந்துள்ளார்கள். மாதவிடாய் பெண்கள் இக்திகாஃப் இருக்கலாமா? மாதவிடாய் பெண்கள் இக்திகாஃப் இருக்கக்கூடாது. சிலருக்கு மாதவிடாய் நாட்களுக்கு பிறகும் தொடர்ந்து உதிரப்போக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது ஒரு நோயாகும். இந்த பாதிப்புள்ளவர்கள் வழக்கமான மாதவிடாய் நாட்களுக்கு பிறகு குளித்துவிட்டு இக்திகாஃப் இருக்கலாம். மற்ற மாதங்களில் இக்திகாஃப் இருக்கலாமா? மற்ற மாதங்களிலும் இக்திகாஃப் இருக்கலாம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்தில் இக்திகாஃப் இருந்துள்ளார்கள். ஒரு நாள் இக்திகாஃப் இருக்கலாமா? ஒரு நாள் இக்திகாஃப் இருக்கலாம். இக்திகாஃப் இருந்தால் 10 நாட்கள் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் இக்திகாஃப் இருக்கலாம். அதே சமயம் ரமலானின் லைலத்துல் கத்ரை அடைய இக்திகாஃப் இருப்பவர்கள் கடைசி 10 நாட்களில் இருப்பதே சிறந்தது. அவ்வாறு தான் நபி அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள்.